ரிஷி எங்க? உன்னை விட்டு தூரமா இருக்கான். நீ ரிஷியை நெருங்க கூடாதுன்னு அத்தை சொன்னாங்க. ஏன்னா இப்ப அவரு உன் கூட இருந்தாருன்னா நீ அவரை நல்லா பிரைன் வாஷ் பண்ணி தூண்டி விட்டுருவ. நான் ரிஷியை தூண்டி விடுறேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணுதா? காதலிக்கிற ஒருத்தரை யாராவது தூண்டி விடுவாங்களா? அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இது புரியாது. உத்ரா, நான் பியூட்டிஷியனை கூப்பிடுவா. சாயங்காலம் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல. கண்டிப்பா இது நடக்காது. ரிஷி என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டார் உத்ரா. இங்க பாரு, நாங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம். அப்புறம் எங்களோட காதல் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு ஜென்மத்தோடது மட்டும் இல்ல, பல ஜென்மத்தோடது. பாரு ப்ளீஸ், நீ எங்களுக்கு நடுவுல வந்துடாத. அப்புறம் ரிஷி இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்காரு. மல்லிகா கூட அவரு கல்யாணம் வரைக்கும் போனாரு, உனக்கு தெரியும்ல. அவர் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க போனாரு. ஆனா மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிறது மட்டும் எப்படி நடக்கும்னு நினைக்கிறேன்? போதும், ரொம்ப பேசிட்டேன். ஒரு தடவை ரிஷி எனக்கு மோதிரம் போட்டு விடட்டும். ஒரு தடவை எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும். அப்புறம் அவரு உன்னை சுத்தி வந்துட்டு இருக்காருல்ல, இனி வர மாட்டாரு. ஏன்னா நான் அவரை அப்படி சுத்த விட மாட்டேன். அவரு ஒண்ணும் என்னையே சுத்தி வரல. எங்க வாழ்க்கை தான் எங்களை சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு காதலிக்கிறோம். எங்க 2 பேருக்கு நடுவுல வந்துடாத. வந்தனா நீ உடஞ்சு செதறிடுவ. உடஞ்சு நீதான் செதற போற. ஏன்னா ரிஷி கூட என் கல்யாணம் நடக்கும். இது நடக்காது. எனக்கு நீ சேலஞ்ச் பண்றியா? நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. ஆனா நானும் ரிஷியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். ரிஷி எனக்கு தான், அவரு எனக்கு மட்டும்தான். இல்ல, ரிஷி என்னைக்கு உனக்கு சொந்தமானவல்ல, இருக்கவும் முடியாது. உனக்கு இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான நேரம் வந்துருச்சு. உத்ரா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு சில நேரத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு. அது நீ ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதுக்காக இல்லை. அது என்னன்னா, அத்தை உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. ஒருவேளை இதுல கொஞ்சமாவது என் மேல அன்பு வச்சிருந்தாங்கன்னா அப்ப இன்னைக்கு கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, அத்தையோட அன்பு இல்லைன்னா என்ன, ரிஷி கூட இருக்கான்ல. ரிஷியும் அவனோட காதலும் என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை மட்டும் யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. அழாத, என் கூட வா. நீ வா. நான் ரிஷியை என்னைக்கும் காதலிக்கல. நான் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இந்த ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும்தான். நான் ரிஷியை காதலிக்கவே இல்லை. ரிஷி, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம என்கேஜ்மெண்ட். நீ எதுக்கு அழுகுற? இங்க பாரு ரிஷி, நீ மல்லிகாவை விட்ட மாதிரி என்னையும் கல்யாணம் பண்ணிக்காம விட்டுற மாட்டல. இல்ல, நான் எதுக்காக இந்த மாதிரி செய்ய போறேன்? இத நான் சொல்லல, அந்த அனுஜா தான் சொன்னா. அனுஜாவா? அவள அப்படி சொன்னா? இல்ல, அனுஜா எதுக்காக அந்த மாதிரி சொல்ல போறா? அவ என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா. அவ இப்படியா சொன்னா? அவளுக்கு என்ன தோணுதுன்னா, அவளை நீ மட்டும் தான் காதலிக்கிறியா, அவளை தவிர வேற யார பத்தியும் யோசிக்க மாட்டியா. அவளோட காதல்ல நீ பைத்தியம் ஆயிட்டியா. அவ எதுக்கு அப்படி சொன்னா? அவ சொன்னது சரிதான். அவளுக்கு தெரியும் நீ அவளை எவ்வளவு காதலிக்கிறேன்னு. அதனாலதான் அவ எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணிருக்கா. சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச்? இதுதான், நீ என்ன என்னைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, என்ன மண்டபத்துல அப்படியே விட்டுடுவியா. இங்க பாரு ரிஷி, ஒருவேளை இப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா இப்பவே சொல்லிடு ப்ளீஸ். ரிஷி, உண்மையை சொல்லு. இல்ல, அதாவது இந்த மாதிரி அது எனக்கு தெரியும் நீ எனக்கு இப்படி பண்ண மாட்டேன்னு. ஆனா அந்த அனுஜா என்ன வேணாலும் செய்வா. இந்த என்கேஜ்மெண்ட்ல அவளுக்கு விருப்பம் இல்ல. ஆனா ரிஷி, நீ உண்மையை சொல்லு. இந்த தடவை நான் இதை பார்க்க விரும்புறேன். என் தலையெழுத்துல என் காதல் எழுதி வச்சிருக்கா இல்லையான்னு. And I really love you, Rishi. Really love you.
உத்ரா, அம்மா கூப்பிடுறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும்ல, போ போ போ. ரிஷினா, அண்ணா உண்மையா நீங்க இவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறீங்க? நீங்க என்னன்னா எனக்கு ஒண்ணும் புரியல மனோ. நானே குழப்பமா தான் இருக்கேன். இந்த உத்தரா அதாவது இவ நேரா அனுஜா கிட்ட போயிட்டு என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு கேட்டுட்டு வந்திருக்கா. இப்ப அனுஜா என்ன சொல்லிருக்கா தெரியுமா? ஒரு தடவை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கன்னு சொல்றா, இன்னொரு தடவை பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு மனோ. காட், எனக்கும் தான் ஒண்ணுமே புரியல. இங்க இங்க என்ன நடக்குதுன்னு. இப்ப நான் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணுமா இல்ல வேண்டாமா? பாட்டி, ரிஷி எங்க? ரிஷி எங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல தான் இருப்பான். அவங்க அம்மா நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க. எங்க போவான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அது வந்து ரிஷியோட எல்லா திங்ஸையும் அத்தை என்னோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரிஷி கிட்ட பேசினா அவர் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு. பல்லி நில்லு. நீ நிச்சயதார்த்தத்துக்கு நகையெல்லாம் எடுத்து வச்சியா? இல்ல, இப்ப அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். வாபா, நானும் உன் கூட வர்றேன். இந்திரா கிட்ட நகைங்களோட கடையே வச்சிருக்கா. வா சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். இப்ப பாட்டிக்கு என்னாச்சு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம உத்தரா கூட போய் ஜுவல்லரி செலக்ட் பண்ண போறாங்க. இல்ல, இங்க எதுவுமே சரியா நடக்கல. உனக்கு தெரியுமா, அனுஜா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா ரிஷி எங்கே ரிஷி எங்கேன்னு. நான் எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியும், ரிஷி கெஸ்ட் ரூம்ல இருக்காரு. சரி வாங்க. என்னது கெஸ்ட் ரூம்லயா? நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய்கிட்டே இரு. நான் இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆனா அடே நீ போ, இப்ப நான் வந்துடுறேன். போ போ. அனுஜா, உன்னோட ரிஷி கெஸ்ட் ரூம்ல இருக்கா. தேங்க்யூ பாட்டி. சீக்கிரம் போ. ரிஷி, சீக்கிரமா லேட் ஆயிக்கிட்டு இருக்கு. ஏன் இவ்ளோ டைம் எடுத்துக்கறாரு? அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்தாங்கன்னா உள்ள போக விட மாட்டாங்க. அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் ரிஷியே வேண்டான்னு சொன்னா மட்டும்தான் நிக்கும். நான் எப்படியாவது ரிஷி கிட்ட போய் பேசி ஆகணும். சீக்கிரம் 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 கொண்டு போய் வைங்க. அழகா இருக்குல்ல? ஃபைனலி ரிஷிக்கும் உத்தராக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. I'm so happy. அனுஜா என்ன கல்யாணமே பண்ணிக்க விரும்பலன்னா அவ என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அவளை எப்பவுமே இந்த உறவுல இருந்து, இந்த கல்யாணத்துல இருந்து, இந்த காதல்ல இருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்துருப்பேன் நிரந்தரமா. ரிஷி, ரிஷி, நீ அங்க ஏன் வாசல் வழியே வரல? ரிஷி, இப்ப நீ வந்து கை கொடு, நான் அதை உள்ள வந்து சொல்றேன். அனுஜா, நீ எதுக்காக? ரிஷி வந்து கை கொடு, நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நீ இங்க என்ன பண்ற? எனக்கு கை கொடு ரிஷி, சீக்கிரம். அது வெளியில அத்தையும் திவ்யா அண்ணியும் நிக்கிறாங்க. அவங்க என்ன உள்ள வரவிட மாட்டாங்க. ஏன்னா இது என்ன? இதெல்லாம் என்ன? நீ நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உத்தரா கூட உனக்கு என்கேஜ்மெண்டா? ஆமா, உத்தரா கூட என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இதெல்லாம் நீ எடுத்துற. இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. எதுவும் வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் கேட்கணும் ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த உத்தரா கூட உனக்கு என்கேஜ்மெண்டா? இத நான் கண்டிப்பா என்னைக்கு ஒத்துக்க மாட்டேன். இத நான் விரும்பல ரிஷி. நீ இந்த நிச்சயதார்த்தம் விரும்பல அனுஜா. நீ என்னைய விரும்பல, ஆனா உத்தரா என்ன விரும்புறா. பெரியவங்க சொன்னது சரிதான், ரொம்ப சரியா சொல்லிருக்காங்க. நீ யார காதலிக்கிறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்காத, உன்னை யார் காதலிக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்காத. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு சரியாயிடுச்சு. அப்பதான் நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஆகும். இப்ப இந்த நிமிஷம் என்ன பாரு அனுஜா, என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க.